நம்ம எல்லாருமே பிக் பாஸ் பார்த்துருப்போம். ஸோ பிக் பாஸ்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, அஜீஷ் ஷிவானி மற்றவங்ககிட்ட பேசுறதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோடில் வந்து அவங்களுக்கு ஹார்ட் பிரேக்காக கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மற்றவங்க கூட மிங்கிள் ஆகுங்க, மற்றவங்க கூட பேசுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க 2 பேரும் வரும்போதே ஸ்டார்டிங்லேயே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டு, நான் மற்றவங்க கூட பேசணும் அப்படின்னு முடிவு செஞ்சேன், அதனால் நான் இந்த பிக் பாஸுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம பார்த்தோன்னா இவங்க 2 பேரும் பிக் பாஸுக்கு வந்ததே மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்ட்ரோவர்ட்ஸாக இருக்க நிறைய பேருக்கு தெரியும், அவங்களால வெளியே அவங்களையே ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியாது. இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் சில வீடியோஸ் நான் இப்போ யூடியூப்லலாம் பார்க்குறேன். என்னென்னா, இன்ட்ரோவர்ட்ஸாக இருக்க பெருமைப்படுங்க, இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கெத்து, இன்ட்ரோவர்ட்டாகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நானும் ஒரு இன்ட்ரோவர்ட் தான், நானும் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறவன் தான். ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா, இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் நம்மளே வெளியே கொண்டு வராமல் இருக்கிறது தான் தப்பு. நம்ம ஒரு விஷயம் நினைக்கிறோம் அப்படின்னா அதை நடத்தி காட்டணும். அதுக்கு நம்மளோட இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தடையாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை தாண்டி நம்ம இன்ட்ரோவர்ட்டாக இல்லாமையும் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இல்லாமையும் 2த்துக்கும் நடுவில் இருந்தால் தான் இதை பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஆம்பிவர்ட், அதாவது 2த்துக்கும் நடுவில் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ட்ரோவர்ட்டு, எக்ஸ்ட்ரோவர்ட்டு இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாமே பை பர்த்லேயே வரும், நம்மளால் மாற்றிக்கவே முடியாது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே போய். ஏன்னா இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம பிறந்தக்கப்புறம் நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை எப்படி வளர்க்குறாங்க, நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் பேசி சோஷியலாக நம்மளை பழகி விட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறுவோம். அப்படி இல்லை வீட்லேயே உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருப்போம். இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட் எல்லாமே நம்ம சின்ன வயசில் எப்படி இருந்தோமோ அதை பொறுத்து தான். இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட் இந்த 2 கேரக்டரையும் நம்மளால் நம்ம நினச்சா மாற்றிக்க முடியும். ஒரு இன்ட்ரோவர்ட் எப்படி ஒரு ஆம்பிவர்ட்டாக மாறலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்ட்ரோவர்ட்டும் எக்ஸ்ட்ரோவர்ட் 2 பேரோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இன்ட்ரோவர்ட்ஸுக்கு எனர்ஜி அப்படிங்கிறது வந்து எப்போவுமே தனியாக இருக்கும்போது கிடைக்கும். எனர்ஜி அப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு மோட்டிவேஷன், இது எல்லாமே அவங்களுக்கு தனியாக இருக்கும்போது கிடைக்கும். அவங்களால வெளியே போய் மற்றவங்களோட பேசும்போது அவங்களோட எனர்ஜி ஏதோ லாஸ் ஆகிற மாதிரியே அவங்களுக்கு தோணும். அவங்களால அவங்களோட ஐடியாஸ் நிறைய இருக்கும், அவங்களோட மூளை நிறைய யோசிக்கும், நிறைய யோசித்து நிறைய பதில்கள் சொல்லும். அந்த ஐடியாஸ் எல்லாம் மற்றவங்க கிட்ட அவங்களால சொல்ல முடியாது. இந்த ஐடியாஸ் எல்லாம் அவங்க மற்றவங்க கிட்ட சொல்லாமல் இருக்கிறதால அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் கூட நிறைய இன்ட்ரோவர்ட்ஸ் இருக்காங்க. மோஸ்ட்டாக இன்ட்ரோவர்ட்ஸ் எல்லாருமே பேசுகிறத விட லிசன் பண்ணுவாங்க. மற்றவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிசன் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக இன்ட்ரோவர்ட்ஸ் எல்லாருமே ஒரு விஷயத்த பேசணும்னு நினைப்பாங்க, இல்லை ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ ஆக்ஷன் எடுக்கிறத விட அதை பற்றி தான் அதிகமாக மனசுக்குள்ளே யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க பேசுறதுக்கு முன்னாடி எதெல்லாம் நான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ளே பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில நேரங்களில் அவங்க பேசாமல் போக கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய வாட்டி நானும் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரோவர்ட்டோட கேரக்டர் என்னென்னா, எக்ஸ்ட்ரோவர்ட் எப்போவுமே எனர்ஜியை வந்து மற்றவங்ககிட்டேருந்து தான் அப்சர்வ் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருந்தால் எனர்ஜி லோவாக இருக்கும். வெளியே போய் மற்றவங்ககிட்ட பேசும்பொழுது தான் கான்ஃபிடெண்ட்டாக அவங்க இருக்க ஆரம்பிப்பாங்க. வெளியே போய் மற்றவங்ககிட்ட பேசும்போது தான் அவங்களுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு பெருசாக யோசிக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு வர ஐடியாஸ் எல்லாத்தையுமே மற்றவங்ககிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்க மற்றவங்ககிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. அதனால தான் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்க்கு எப்போவுமே அவங்கள சுற்றி இருக்கவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப க்ளோஸாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இதனால தான் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்க்கு எப்போவுமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க எங்கே போனாலும் அவங்கள சுற்றி ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸை க்ரியேட் பண்ணிக்க முடியும். எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் எப்போவுமே மற்றவங்க பேசுகிறத லிசன் பண்ணுறதை விட அதிகமாக பேச ஆரம்பிப்பாங்க. நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி அவங்க பேசுறதுக்கு முன்னாடி பெருசாக எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. மைண்டில் வரும், வாயில் வரும், சொல்லிடுவாங்க. ஆனால் இன்ட்ரோவர்ட்ஸ் எப்போவுமே நிறைய யோசிப்பாங்க. அதுதான் இன்ட்ரோவர்ட்டோட பிரச்சனைன்னே சொல்லலாம். இந்த 2 கேரக்டரில் பார்க்கும்போதே நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். இப்போ பிரச்சனையே இல்லாமல் எப்படி ஒரு கேரக்டரை உருவாக்குறது அப்படின்னா அதுதான் ஆம்பிவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2த்துக்கும் நடுவில் இருக்கவங்க தான் ஆம்பிவர்ட். அவங்களால மற்றவங்ககிட்ட ஈஸியாக பேசவும் முடியும், பேசாமல் ரூம்லேயும் இருக்க முடியும். தனிமையாக இருந்தாலும் அவங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி மற்றவங்ககிட்ட பேசினாலும் அவங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும். அவங்க எப்போவுமே ஓப்பனாக இருப்பாங்க. அவங்க மைண்டுக்கு என்ன தோணுதோ அதை அவங்களால செய்ய முடியும். ஆம்பிவர்ட்டாக மாறுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு 7 பாயிண்ட் வச்சுருக்கேன். ஸோ அந்த 7 பாயிண்ட்டும் நம்ம எலாபரேட்டாக பார்ப்போம். அதை நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளும் ஒரு ஆம்பிவர்ட்டாக மாறுவோம். நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் நம்மளால் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து, நம்ம ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளோட சப்கான்ஷியஸில் பதிவாயிருக்கு. அதனால தான் நம்ம ஒரு இன்ட்ரோவர்ட் கேரக்டரோடு இருக்கோம். நான் முன்னாடியே சப்கான்ஷியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது தான் சப்கான்ஷியஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஓப்பனாக இருக்கும். அதனால் சின்ன வயசில் நடந்த விஷயங்கள் எல்லாமே சப்கான்ஷியஸ்குள்ளே ரொம்ப ஆழமாகவே போயிருக்கும். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
சப்கான்ஷியஸ் அப்படிங்கிற வீடியோலேயே நம்ம பார்த்துருப்போம். சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஃபர்மேட் பண்ணணும். நான் மற்றவங்ககிட்ட பேச மாட்டேங்கிறேன் அப்படின்னா, நான் மற்றவங்ககிட்ட பேசும்போது சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர்மேட் பண்ணிக்கணும். அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நம்மளோட ஆழ் மனசுக்கு போக ஆரம்பிச்சிடும். செகண்ட் விஷயம் வந்து உங்களை நீங்களே சேலஞ்ச் பண்ணிக்கணும். ஏன்னா மற்றவங்க வந்து இவன் பாரு மற்றவங்ககிட்ட பேசவே மாட்டேங்கிறான், போய் பேசுகிறா அப்படின்னு ஈஸியாக சொல்லி முடிச்சிருவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து அப்நார்மல், நம்ம வந்து நார்மலாக பேசுகிறது தான் நார்மல் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் இன்ட்ரோவர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பேசாமல் இருக்கிறது தான் நார்மலான விஷயம். பேசுறது அப்படிங்கிறதே ஒரு அப்நார்மலான விஷயம். ஏன்னா மற்றவங்ககிட்ட பேசும்போது நம்ம கஷ்டப்படுவோம். யாராச்சும் நம்ம பின்னாடி இருந்து தள்ளினாங்க அப்படின்னா நம்மளால் ஈஸியாக பேசிட முடியும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா யாருமே நம்மளை பின்னாடி இருந்து தள்ள மாட்டாங்க. நம்ம மாறணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம தான் நம்மளையே தள்ளிக்கணும். ஸோ முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களை நீங்களே சேலஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இத்தனை பேர்கிட்ட பேச போகிறேன். இல்லை நிறைய வாட்டி வந்து நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் கடைசி டைம் வரைக்கும் பேசவே மாட்டோம். பயங்கரமாக பயமாகி நம்ம திரும்பி வந்துடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நான் கண்டிப்பாக அவங்ககிட்ட சொல்லியே ஆவேன், கண்டிப்பாக இதை நான் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுங்க. அதை பண்ணி முடிங்க எப்படியா இருந்தாலும். இந்த வீடியோ நான் வெளியே வந்து பண்ணுறதே எனக்கு நான் கொடுத்துக்கிட்ட சேலஞ்ச் தான். மூணாவது விஷயம் வந்து நீங்கள் யாரை ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூடலாம் பழகுங்க. நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட்டு, ஆனால் நான் மற்றவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக பேசணும், நான் வந்து வெளியில் சோஷியலாக பழகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சோஷியலாக யார் யாரெல்லாம் பழகுறாங்களோ அவங்களெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக மாற்றிக்கோங்க. அவங்கள சுற்றி நீங்கள் இருங்க, இல்லை உங்களை சுற்றி அவங்கள இருக்க வைங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா மிரர் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூளையில் இருக்குது. அந்த மிரர் நியூரான்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். மிரர் நியூரான்ஸோட வேலை என்னென்னா நம்ம யாரை இன்ஸ்பயர் பண்ணி பார்க்குறோமோ அவங்கள மாதிரியே மாறுறது தான். ஸோ நம்ம கொஞ்ச நாள் பழகிட்டே இருந்தோம் அப்படின்னா மிரர் நியூரான்ஸ் ஆக்டிவேட் ஆகி நம்மளும் அவங்கள மாதிரியே மாற ஆரம்பிப்போம். ஸோ இதனால தான் விஜய் ஃபேன்ஸ் எப்போவுமே விஜய் மாதிரியே இருப்பாங்க, அஜித் ஃபேன்ஸ் எப்போவுமே அஜித் மாதிரியே இருப்பாங்க. நாலாவது விஷயம் ஸ்பீக்கிங் ஸ்கில்லை கற்றுக்கோங்க. இப்போ இருக்க உலகத்தில் வந்து ஸ்கில்லை கற்றுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஃபோனில் நம்ம டைப் பண்ணாலே நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கற்றுக்க முடியும். நான் எல்லார்கிட்டேயும் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம மற்றவங்ககிட்ட ஃபஸ்ட்டு போய் பேசும்பொழுது கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்கும். எப்போவுமே ஸ்டார்டிங் எப்போவுமே கொஞ்சம் ஸ்லோவாகவும் ஆக்வர்டாக டிஃப்ரெண்ட்டாகவும் தான் இருக்கும். அப்போ நம்ம மட்டும் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஆக்வர்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசாமல் விட்டோம் அப்படின்னா அது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா நம்ம மட்டும் அப்படி கிடையாது, நம்மளை சுற்றி எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அஞ்சாவது பாயிண்ட் வந்து ஈஸியாக எப்படி மற்றவங்களோட ஃப்ரெண்ட் ஆகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண புக்கு வந்து ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். இந்த புக்கை படிச்சிங்க அப்படின்னா எப்படி மற்றவங்ககிட்ட பேசணும், எப்படி மற்றவங்கள ஈஸியாகவே நம்ம ஃப்ரெண்டாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி போட்டிருப்பாங்க. அதில் சில விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்ககிட்ட நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அவங்களோட கண்ணை பார்த்து பேசுங்க. அவங்களோட கண்ணை பார்த்து நம்ம பேசும்பொழுது இவன் ஜென்யூனாக தான் இருக்கான், உண்மையை தான் பேசுகிறான், இவன் ஹானஸ்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தெரிய வரும். அதனால் மற்றவங்க நம்மளோட ஈஸியாக பாண்ட் ஆவாங்க. அதே மாதிரி கண்ணை பார்த்து பேசுகிறதால அவங்களாலையும் நம்மளை அவாய்ட் பண்ண முடியாது, முடிஞ்ச அளவுக்கு கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணுவாங்க. செகண்ட் விஷயம் இன்ட்ரோவர்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக வர விஷயம் தான் இது, லிசனிங். ஹியூமனோட கேரக்டர் என்னென்னா அவங்க பேசணும் அப்படிங்கிறது தான். எல்லாருமே அவங்க பேசணும், அவங்களோட ஐடியாவை சொல்லணும் அப்படின்னு தான் எப்போவுமே யோசிச்சுட்ருப்பாங்க. அந்த டைமில் நம்ம வந்து அவங்க பேசுகிறத கேட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்க நம்மளோட ரொம்ப ஈஸியாக பாண்ட் ஆவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாச்சும் பேசணும் அப்படின்னு தோணுச்சுனாலோ, அவங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் வந்துச்சுனாலோ அவங்க நம்மளை தேட ஆரம்பிப்பாங்க. மூணாவது விஷயம் வந்து ஒருத்தங்க நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக ரொம்ப சீக்கிரமாகவே மாறணும் அப்படின்னா அவங்கள காம்ப்ளிமெண்ட் பண்ண கற்றுக்கோங்க. அதாவது அவங்கள புகழுங்க. இது நல்லா இருக்குது அப்படின்னா அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தனோட ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது அப்படின்னா உன் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கே எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அதுக்குன்னு பொய் சொல்ல எல்லா ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொய் சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு சமயத்தில் கண்டுபிடிச்சிடுவாங்க நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை அவாய்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அவங்களோட ட்ரெஸ்ஸோ இல்லை அவங்களோட சில கேரக்டர்ஸோ அழகாக இருந்தது அப்படின்னா அழகாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். அழகாக இல்லை நல்லா இல்லை அப்படின்னா அதை சொல்லாதீங்க, மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. ஆறாவது விஷயம், இதுதான் இன்ட்ரோவர்ட்ஸ்க்கு எப்போவுமே நடக்கிற விஷயம். இதை நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆம்பிவர்ட்டாக மாறிடுவோம். அதாவது நமக்குள்ளே இருந்து நம்ம வெளியே வந்துடுவோம், நம்ம பிரெயின் என்ன சொல்லுதோ அதை செய்ய ஆரம்பிப்போம். அது என்ன தெரியுமா? நிறைய யோசிக்கிறது. ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம மூளை வந்து அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு போகிறதுக்கு ரொம்ப பயப்படும். அதனால் நெகட்டிவான விஷயங்களை நிறைய நமக்கு சொல்லிகிட்டே இருக்கும். அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம அதை செய்யவே மாட்டோம். அது கரெக்டுன்னு தெரிஞ்சாலும் அதை நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா நம்ம மூளை அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு, நம்மளை பயமுறுத்தணும், நமக்கு கம்ஃபர்டபுளான ஜோன்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மூளை வடிவமைக்கப்பட்டிருக்கு. அடுத்த வாட்டி நீங்கள் ஏதோ பண்ண போகிறீங்க அப்படின்னா அதிகமாக யோசிக்காதீங்க. யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அதை செஞ்சு முடிச்சிருங்க.
இந்த ஒரு 6 விஷயம் தான். இந்த 6 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட்லேருந்து ஒரு ஆம்பிவர்ட்டாக மாறுவீங்க. அதாவது இன்ட்ரோவர்ட்டுக்கும் எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கும் நடுவில் இருக்க ஆரம்பிப்பீங்க. சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் நிறைய பேர் இன்ட்ரோவர்ட்டாக தான் இருந்திருக்காங்க. ஸ்டீவ் ஜாப்ஸாக இருக்கட்டும், ஐன்ஸ்டீனாக இருக்கட்டும், ஈலான் மாஸ்காக இருக்கட்டும், இப்போ இருக்க எல்லா பெரிய ஆட்களும் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டாக தான் இருந்திருக்காங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளாக ஃப்யூச்சரில் மாறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த 6 விஷயத்தையும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு இன்ட்ரோவர்ட்லேருந்து ஒரு ஆம்பிவர்ட்டாக மாறுவீங்க. மாற்றம் என்பது நம்மளிருந்து தொடங்கும். நன்றி.